ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது எந்த பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது அந்த பேப்ளேட். ஸோ அது என்ன பேப்ளேட்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எந்த பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்வின் நெமெசிஸ் தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கைஸ், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் ரிலீஸ் பண்ண ஒரு பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேப்ளேட்டை யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் கிங் பேஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ளேம் பிராண்டில் இருக்கிற பேப்ளேட்ஸை விற்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அவங்கக்கிட்ட என்னென்ன சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேப்ளேட் கேட்டலாக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த டப்பா வந்து அடுத்த அன்பாக்சிங்க்கு தேவைப்படும். ஸோ இதுதாங்க நம்ம பேப்ளேட் ட்வின் நெமெசிஸ். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். கவரை வந்து பிடிச்சி பார்த்துருவோம். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஓரம் வச்சிடலாம். ஸோ டிரைவர், டிஸ்க்கு, ஃப்ரேமு, லேயர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்ளேட் பார்ட்ஸ் இருக்குது, ஒரு பார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வால்ட்ரேக் ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிரைவரை பார்த்துருக்கலாம். ரீபூட் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ட்வின் நெமெசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாகி அப்படின்ற ஒரு டிரைவர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் வந்து நீங்கள் ட்வின் நெமெசிஸ் வந்து ஃபேக் பேப்ளேட்டில் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ரீபூட் டிரைவர் மட்டும் தான் தருவாங்க, உங்களுக்கு ஜாகின்ற டிரைவர் கிடைக்காது. ஸோ ஜாகின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் டைம் டிரைவர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் டக்கரட்டோமியில் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துருவோம் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் டிஸ்க்கு, 3 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்க் வந்து உங்களால் மேக்ஸிமம் வேறு எந்த பேப்ளேட்லையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த பேப்ளேட்டுக்கு மட்டும்தான் டிஸ்க் இருக்குது ஆக்சுவலி, உண்மையை சொல்லணுன்னா. ஸோ இதுதான் 3 டிஸ்க் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் போயிடலாம். இதுதான் வந்து ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரேம் பேரை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்வின் நெமெசிஸோட டிஸ்க்குக்கு போடுற ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம், ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் கைஸ் நம்ம ட்வின் நெமெசிஸோட லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்ம ட்வின் நெமெசிஸோட லேயர். இந்த லேயரில் ஒரு மோட் இருக்குது கைஸ். ஸோ இந்த லேயரை வந்து இது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபேக்கில் ஒர்க் ஆகலை, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ பேப்ளேட் பார்ட்ஸ் இருக்குது, ஒரு பார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கில் வந்து ஃப்ரேம் மாட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இதில் வச்சுட்டு மாட்டியாச்சு. ஸோ பேப்ளேட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன டிரைவர் இல்லாத தான் ஒரே ஒரு குறை. ஸோ பேப்ளேட் வந்து பார்க்க ஓரளவுக்கு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு லுக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம் கைஸ். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டி வைக்கல, எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போது பேப்ளேட் வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம் கைஸ். ஸோ புதுசாக வெயிட் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வச்சு பார்த்துருவோம். ஸோ 0ல் இருக்குது, 44.20, அதாவது 44.19 கிராம்ஸ் இருக்குது. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 44.20 கிராம்ஸு, 44.20 கிராம் இருக்குது. ஸோ பேப்ளேட் ஓரளவுக்கு வெயிட் தான் கைஸ். ஸோ இந்த பேப்ளேட்டோட யூசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் அப்படின்னு சொல்லிட்டு
நார்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேவ்லேடோட யூசர். ஸோ இந்த பேவ்லேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொலாசஸ் ஹேமர் ஒன்று, அப்புறம் அப்பர் கிளாஷ் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது பேர் மறந்து போச்சு. பட் ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாசஸ் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேவ்லேடோட ஸ்பெஷல் மூவ்ஸு. ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றதை பார்த்துருவோம். ஸோ லான்ச்சரில் டைமரோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டேட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீபூட் டிரைவர் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கலாக ஒரு அட்டாக் டைப் பேப்லேட் மாதிரி தான் ஸ்பின் பண்ணும். ஸோ ரீபூட் டிரைவர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து ஓரளவுக்கு ஸ்டாமினாலே சுற்றுறான். இன்னும் ரீபூட் ஆக்டிவேட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும். ரீபூட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான். ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இந்த பேப்லேட்டில் வந்து ரீபூட் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு டீசெண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பேப்லேட் கூட வந்து ஒரு 2 பேப்லேட் வச்சு பேட்டில் பண்ணி பார்த்துருங்க. எவ்வளோ டைம் வந்து ஓடி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கூட இந்த பேப்லேட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேப்லேட் கூட வந்து ஃபைட் வச்சு பார்த்துருவோம் கைஸ். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் வால்ட்ரேக், அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைடன்ட் கைஸ். ஸோ பேட்டில் வச்சு பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விக்ட்ரி வால்ட்ரேக் ஜெனசிஸ் வால்ட்ரேக் எடுத்துருவோம். ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். இல்லை டேட்ரு ஏற்றி அடி சொல்லி அடி. ஸோ அட்டாக் பவர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஸோ ஒரே அடி தான், ஒரே ஹிட்டில் வந்து நம்ம வால்ட்ரேக் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு லான்ச் விட்டு பார்த்துருவோம். இல்லை டேட்ரு ஏற்றி அடி சொல்லி அடி. ஸோ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்பாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ட்வின் நெமெசிஸ் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு பவர் நல்லாவே இருக்குது கைஸ். அட்டாக் பவர் 2 பேப்லேடுக்கும் ரீபூட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ட்வின் நெமெசிஸ் தான் கைஸ் ஜெயிச்சிருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து ட்வின் நெமெசிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு பவர்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்படிஷன் எடுத்துருவாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைடன்ட். ஸோ ஸ்க்ரூ ட்ரைடன்ட் வந்து ஒரு ஸ்டாமினா டைப் பேப்லேட் அப்படின்றதுனால அதையே வந்து ஃபஸ்ட் விட்டு வரும். ஏன்னா வந்து இதுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை டேட்ரு ஏற்றி அடிச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி ரீபூட் டிரைவர் சில அட்டாக் டைப் பேப்லேட்லாம் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் தான் கைஸ் செட் ஆகும். ஃப்ளவர் பேட்டர்னில் லான்ச் பண்ணால் தான் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அட்டாக் பவர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாமினா பேட்டில்னு வந்துச்சுன்னா நம்ம ட்வின் நெமெசிஸ் வந்து தோற்றுருவான். ஸோ இந்த மாதிரி தான் தோற்றுருவான். பட் ஒரு ராவான அட்டாக் கிடச்சதுன்னா நம்ம நெமெசிஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு லான்ச் விட்டு பார்த்துருவோம் கைஸ். இல்லை டேட்ரு இந்த தடவை லான்ச்சிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இல்லை டேட்ரு பஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது கைஸ். பார்ப்போம். ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி லான்ச்சிங் டெக்னிக் வச்சு இந்த பேப்லேட் ஸ்பின் பண்ணணும்னா இந்த பேப்லேட் தான் ஜெயிக்கும் அகேன்ஸ்ட் ஸ்டாமினா அண்ட் டிஃபென்ஸ் டைப் பேப்லேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேப்லேட் லவர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ வீக்லி ஒரு வீடியோ தான் வரும். அது வந்து நம்ம அடுத்ததாக ஒரு லாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அந்த லாட் வர வரைக்கும் நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் கைஸ் வரும். ஸோ சண்டே ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்துடும். நடுவில் முடிஞ்சால் மட்டும் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் கஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லாட் வாங்க போகிறோம். ஸோ அது என்ன லாட் எவ்வளோ ஆகும், ஸோ அது எல்லாம் வந்து அந்த லாட் வீடியோலே பார்ப்போம். அந்த லாட் வாங்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வரைக்கும் வீக்லி வந்து ஒரு வீடியோ தான் வரும். ஸோ அதுவும் வந்து சண்டே வந்துடும். கன்ஃபார்மாக ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பேப்லேட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்து, அதாவது வந்து அந்த பேப்லேட் சீசன் 1ல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க.
அதோட யூசர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டர் ஷாக்கடாரா, அதாவது ஜாண்டர் தான் வந்து அந்த பேப்ளேட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது என்ன பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன பேப்ளேட்னு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.